உங்களோடு நான் இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர மாட்டீங்க. இந்த வார்த்தை சீடர்களுக்கு புரிஞ்சிருக்குமா? சீடர்கள் புரிந்திருப்பாங்களா இந்த வார்த்தையை? நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருப்பேன், சில நாள் உங்களை விட்டு நான் பிரிந்து செல்வேன், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. இத்தனை நாள் எப்படி இருந்துச்சு? இந்த 3 ஆண்டு காலம் எப்படி நடந்துச்சு? எங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கெல்லாம் சீடர்கள் போனாங்க. எப்போல்லாம் சீடர்களோடு இயேசு இருந்தாரோ அப்போதெல்லாம் சீடர்கள் ஒரு பாதுகாப்பு உணர்ந்தாங்க. எங்களோடு இயேசு இருக்கிறார். வயல்வெளியில் போகிறாங்க, சீடர்களுக்கு பசி எடுக்குது, அந்த கதிர்களுக்கு போய்த்து சாப்பிட்டாங்க. அங்கே உடனடியாக பரிசைகள் வராங்க. எப்படி உங்களுடைய சீடர்கள் கதிர்கள் கொய்து சாப்பிடலாம்? இது ஓய்வு நாள் ஆச்சு. சீடர்கள் டிஃபெண்ட் பண்ணாங்களா, இயேசு டிஃபெண்ட் பண்ணாராங்க? அவங்களுக்கு யார் பதில் சொன்னது? இயேசு கதிர் கொய்தாரா? இல்லை, சீடர்கள். அப்போ ஏன் கதிர் கொய்ஞ்சிங்க? ஓய்வு நாளில் அறுவடை செய்யக்கூடாது தெரியும் இல்லையா? ஏன் செஞ்சீங்க? யார் பதில் சொல்லியிருக்கணும்? சீடர்கள். அவங்க செஞ்ச காரியத்தை தான் பதில் சொல்லிக்கிறோம். ஆனால் யார் பதில் சொன்னது? இயேசு பதில் சொல்கிறார். அப்போது சீடர்களை எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அவங்க தப்பு பண்ணாலும் கூட இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, பரிசையினுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே உணவு வைக்கிறாங்க, அவங்க பாதம் கழுவாமல் கை கழுவாமல் போய் சாப்பிட்றாங்க. யார் சாப்பிடுது? விவிலியம் சொல்ல இயேசு சாப்பிட்டான்னு சொல்லுதா? இல்லை, சீடர்கள் சாப்பிட்டாங்க. பரிசைகள் யாரை பார்த்து கேள்வி கேட்டாங்க? இயேசு பார்த்து கேள்வி கேட்க முடியும். சீடர்கள் வழக்கமாக செய்ய வேண்டிய கை கால் அலம்பிட்டு நீங்கள் செய்கிறது கிடையாது. சீடர்கள் பதில் சொன்னாங்களா? நாங்கள் ஏற்கனவே கழுவிட்டு வந்தோம், எதோ சொன்னாங்களா சீடர்கள்? இயேசு தான் பதில் சொல்கிறார். அப்போது சீடர்களுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணாலும் நம்ம கூட யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார், என்னுடைய தலைவன் இருக்கிறார். அவர் பார்த்துப்பார். நாங்கள் தப்பு பண்ணாலும் கூட அவர் டிஃபெண்ட் பண்ணுவார், எங்களை பாதுகாப்பார். அவர் கூட நாங்கள் இருக்கிறோம், எங்களை தனியாக விட்டுட்டு போனது கிடையாது. இப்போது இயேசு சொல்கிறாரு, நான் தனியாக உங்களை விட்டு போக போகிறேன். அப்போ அந்த சீடர்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன உணர்வு வந்திருக்கும்? இத்தனை நாள் ஒரு பாதுகாப்பாக இருந்தோம், அம்மாவனுடைய பிடியில் மகனோ இருந்தது போல அந்த பாதுகாப்பை உணர்ந்தோம். இப்போது அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி இன்னும் ஒரு 5-6 நாளைக்கு நீ தனியாக தான் இருப்ப, நான் ஊருக்கு போகிறேன், நான் போகிற இடத்துக்கு நீ வர முடியாது, நீ இங்கே தான் தனியாக இருக்கணும் என்ன சொன்னால், குழந்தை என்ன சொல்லும்? சீக்கிரமாக போமா, உன்னால் தொல்லை தாங்க முடியல, போ, நான் ஜாலியாக அப்படி சொல்லுமா? அழும், அடம் பிடிக்கும், நான் அவங்க கூட வருவேன், அடம் பிடிக்கும். சீடர்களும் அப்படிப்பட்ட நிலை தான். இயேசு சொல்வது புரியல. இயேசு எங்கே போகிறாரு? நாம் போகும் இடத்துக்கு உங்களால் வர முடியாது வேறு சொல்லிட்டார. எங்கே இருக்கும்? குழப்பம். சீடர்களுக்கு முதல் குழப்பம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவர்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்தார்கள். ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஸோ அடுத்ததாக நாம் அப்படியே பார்க்கிற போது பதிமூன்று 21 22 வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 21 22. இப்படி சொன்ன பின் இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். 2வது பிரச்சனை. இயேசு என்ன சொல்றாரு? யூதாசு என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இயேசு பொத்தாம்பதுவாக சொல்கிறார். இப்போது அவங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. இயேசுவை காட்டி கொடுப்பது ஒரு பெரிய அச்சம், அதிலும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அவங்க என்ன பதில் சொன்னாங்க இயேசுவுக்கு? நானும் ஆண்டவரே. அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. நான் காட்டி கொடுக்க போறேனா? இயேசு ஒருவேளை யூதாஸ் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தால் மற்ற சீடர்கள் எல்லாம் தெளிவாக இருந்திருப்பாங்க, பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ சீடர்களுக்கு குழப்பம். யார், எவர், எப்போ, ஏன், நானா, நீயா? குழப்பம். இயேசு குழப்பத்தை மீண்டுமாக ஏற்படுத்தி கொண்டே போகிறார். இப்போது இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிற 14வது வசனத்தை பார்க்கிற போது மீண்டுமாக அவர் சொல்கிறார், உங்களை விட்டு நான் போவேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள்.
இப்போ இது எல்லாமே சீடர்களுக்கு ஒரு குழப்பம். இயேசு எந்த சூழ்நிலையில் அதை சொன்னார் அப்படின்னா, இயேசு பாடுபட போகிறார், அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட போகிறார், சீடர்கள் தனியாக விடப்படுவார்கள். இதை தான் இயேசு சொல்கிறார். கொஞ்ச நாள் உங்க கூட இருக்க மாட்டேன், ஆனால் திரும்பி வருவேன் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ சீடர்களுடைய மனநிலை என்ன என்றால், ஒரு பாதுகாப்பில்லாத மனநிலை, ஒரு குழப்பம், அச்சம் அவங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கு. இதை தான் இயேசு பார்க்குறாரு. உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இயேசு எங்கள் கூட இருக்கிறார் என்று நினைத்த அந்த சீடர்கள், இயேசு எங்களை விட்டு போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உள்ளம் கலங்கி போயிடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஏன் என் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள், ஏன் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறார் என்று உள்ளம் கலங்கி போய், உள்ளம் ஒரு பயத்தால் நிறைந்து போய், இன்றைக்கி நாம் பல சமயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கலாம். என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, என் உறவினர்கள் என்னை பிரிந்து போயிட்டாங்க, என் நண்பர்கள் என்னை பிரிந்து போயிருக்கிறார்கள், என்னை அன்பு செய்வதற்கு யாருமே இல்லை என்று உள்ளம் கலங்கி போய் வந்திருக்கலாம். எனக்கென ஒரு பாதுகாப்பு இல்லை, என்னை நேசிப்பது யாரும் கிடையாது, என் மீது அக்கறை கொள்பவர் யாரும் இல்லை, என்னை அன்பு செய்பவர் யாரும் இல்லை, உள்ளம் கலங்கி போய் வந்திருக்கலாம். நான் எடுக்கிறதெல்லாம் தோல்வியாக முடியுது, நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு தோல்வியாக அமைஞ்சு போகுது, நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல என்கின்ற ஒரு தோல்வியை குறித்து உள்ளம் கலங்கி போயிருக்கிறார். இப்படி நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார், உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த தேவன் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். பாடுவோம். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் 1000 தேவைகள் இருக்கலாம், எண்ணற்ற தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார், என்னை அன்பு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், என்னை அறிந்து வைத்திருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எப்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, எப்போது அதை நாம் வலிமையாய் நாம் நம்புகிறோமோ, நாம் சோர்ந்து போக மாட்டோம். 1000 தேவைகள் இருந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் சோர்ந்து போக மாட்டேன். தேவையை காட்டிலும், என்னுடைய தேவைகளை காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவர், என்னுடைய குடும்ப தேவைகளை காட்டிலும் ஆண்டவரே நீர் வலிமையானவர், நான் நினைப்பதை காட்டிலும் ஆண்டவரே நீர் எனக்கு அதிகமாக செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறாய். எனவே நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். பாடலை கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. மனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சியடைகிற போது, முன்னேற்றம் காண்கிற போது, நாம் சந்தோஷமாக இருக்கிற போது, நாம் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில் இருக்கிற போது, பொறாமை பிடித்த கண்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை தூசிக்கலாம், நம்மை தூஷணம் செய்யலாம், நம்மை எள்ளி நகையாடலாம், நாம் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறபடியாய் பேசலாம், நம்முடைய இதயம் உடைந்து போகும்படியாக நம்மை தூசிக்கலாம்.
எள்ளி நகையாடலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது, அவர் என்னுடைய பக்கம் இருக்கிற போது, தோல்விகள், மனிதனுடைய தூஷணைகள், மனிதனுடைய பொய் பிரச்சாரங்கள், மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை பாதிக்காது. கடவுள் நம்மோடு இருக்கிற போது மனிதனுடைய சாபங்கள் ஒன்று நம்மை அணுகாது. நம்பிக்கையோடு பாடுவோம். ஆண்டவரே, நீ என் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு. ஆண்டவரே, எனக்கு வாதாட நீர் இருக்கிறேன். நம்பிக்கையோடு பாடுவோம். காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை நற்கனை கோபுரத்தில் இருந்து நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தருவது உண்டு. பண்டிகை நடந்து கொண்டிருப்பதனால் இந்த பலிப்பீடத்தின் முன்பாக இருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய நேரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடிய நேரம். ஆண்டவரிடம் நம்முடைய வேதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் எடுத்து வைக்கக்கூடிய நேரம். யாரெல்லாம் கொஞ்சம் முன்பாக வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அருகாமையிலே வந்து பலிப்பீடத்தின் அருகாமையிலே வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் நினைக்கிறீர்களோ, நீங்கள் முன் வரலாம். நாம் ஆண்டவருடைய தொடுதலை உணரப் போகிற நேரம். ஆண்டவர் நம்மை தொடப்போகிறார். ஆண்டவனுடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்க்கப் போகிறார். உடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தப் போகிறார். உடைய குடும்ப பிரச்சனைகள் சிக்கல்களை எல்லாம் ஆண்டவர் தொட்டு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அமைதி நான் விட்டு செல்ல போகிறேன், அமைதி நான் விட்டு விட்டு செல்கிறேன் என்று சொன்ன கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காத அந்த அமைதியை, நீங்களுடைய குடும்பத்தில் தேடக்கூடிய அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பிரியமானவர்களே, உன்னிடம் நம்பிக்கை இருந்தால் நீ சுகம் பெற்றுக்கொள்வாய். உன்னிடம் நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பதை பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று மகரே என சொல்லி ஆண்டவர் அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை பார்த்து சொன்னது போல எனக்கு ஆண்டு உன்னையும் பார்த்து சொல்கிறார். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு சுகம் கொடுக்க போகிறது. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்த போகிறது. உன்னுடைய கட்டுக்களிலிருந்து நீ விடுதலை பெறப் போகிறாய். உன்னுடைய துன்பங்களிலிருந்து நீ விடுதலை பெறப் போகிறாய். உன்னுடைய தோல்விகளில் இருந்து, உன்னுடைய அவமானத்தில் இருந்து நீ மீண்டெடுக்க போகிறாய். ஆண்டு உன்னை தூக்கி வைக்க போகிறார். மறை மீது வைத்து உன்னை ஆண்டவர் தூக்கி வைக்க போகிறார். ஆண்டு உன்னை சுமந்து கொள்ள போகிறார். ஆண்டு உன்னை தாங்கிக் கொள்ள போகிறார். உடைய நோய்களெல்லாம் தொட்டு குணப்படுத்த போகிறார். ஆண்டவர் இயேசுவை நம்புவோம். இந்த இயேசு குணப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நீ கேட்பதை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உடைய கலக்கங்களில், நோய்களில், உடைய துன்பங்களில் ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இது ஆண்டவரிடம் நாமே ஒப்புக் கொடுப்போம். உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உடைய கணவனை ஒப்பு கொடுங்க. உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பிள்ளை எதிர்பார்த்து வந்திருக்கக்கூடிய பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த மகனை ஒப்பு கொடுங்கள். வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். நோய்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த உங்களுடைய உடலை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்கள். அந்த நோயினுடைய பகுதியை ஆண்டவர் தொடும்படியாய் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய ரத்தம் மிகுந்த அந்த பாடுபட்ட கரங்கள் உம்மை தொடும்படியாய், சுகம் கொடுக்கும்படியாய், தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய வல்லமை இறங்கக்கூடிய நேரமாய் இருக்கிறது. ஆண்டவர் மீது வரக்கூடிய நேரமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரை குணப்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரை ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையை கொடுக்க போகிறார். அமைதியை கொடுக்க போகிறார். சமாதானத்தை கொடுக்க போகிறார். நாம் மனம் நிம்மதியோடு நாம் வீடு செல்லக்கூடிய நேரம். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரை உற்று பார்ப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா,
மனம் முழுவதுமாக பாரத்தோடு வந்திருக்கக்கூடிய பலவிதமான பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல், குடும்பத்தில் சண்டையோடு சச்சரவுகளோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, என் தேவனை, இந்த பலிபீடத்திற்குரிய நற்கனை ஆண்டவரே, வல்லமையுள்ள ஆண்டவரே, அந்த குடும்பங்களை எல்லாம் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது அக்கறை கொண்ட ஆண்டவரே, நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்ன தேவனே, இது எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சண்டையோடு, போராட்டங்களோடு, அழுகையோடு, அங்கலாய்ப்போடு, கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, உறக்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே, இதோ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுகம் கொடுக்கிற தேவன், அமைதியை கொடுக்கக்கூடிய தேவன், என் அமைதியை விட்டு செல்கிறேன் என்று சொன்ன தேவன், அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அமைதியை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்களில் வறுமையோடு, ஏழ்மையோடு, போதிய வருமானம் இல்லாமல் கடன் தொழிலை மாட்டிக்கொண்டு, கடன் தொழிலில் சிக்குண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ, பண பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, போதுமான வருமானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வாழ்வதற்குண்டான ஒரு சக்தியை தாங்க, வருமானத்தை தாங்க, அவருடைய கடன் தொல்லைகள் நீங்க வேண்டுமாய், அவருடைய கண்ணீர் மறைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வருமானத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல ஒரு வேலை வாய்ப்பை இந்த குடும்பத்தாருக்கு நீ கொடுக்கும்படியாய், அதன்படியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் பலவிதமான நோய்களோடு வந்திருக்கிறார்களோ, வியாதிகளோடு வந்திருக்கிறார்களோ, அவருடைய உச்சம் தடையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவரே, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களை நீ சுகப்படுத்தும்படியாக, உம்முடைய பாடுபட்ட கரங்கள் தொட்டு சுகப்படுத்தும்படியாக, அந்த நோய்கள் நீங்கும்படியாக, அந்த கட்டுக்கள் நீங்கும்படியாக, அந்த காயங்கள் நீங்கும்படியாக, அந்த வலி நீங்கும்படியாக ஆண்டவரே, அவர் உடல் முழுவதுமாக சுகம் பெறும்படியாக, நலம் பெறும்படியாக, குணம் பெறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை தாரும் ஆண்டவரே, சுகம் தாரும் ஆண்டவரே, பலம் தாரும் ஆண்டவரே, ஆரோக்கிய தாரும் ஆண்டவரே, நாங்கள் நலமோடு வாழக்கூடிய வல்லமை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் தாரும் ஆண்டவரே, நலம் தாரும் ஆண்டவரே, பலம் தாரும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவர் இயேசு நற்கனை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரப்போகிற நேரம், நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீர்களோ, அந்த நம்பிக்கை ஆண்டவர் காணப்போகிறார். அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க போகிறார். அந்த நம்பிக்கைக்கு உண்டான சன்மானத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய கடவுள் ஒருபோது நம்மை ஏமாற்றுகிற கடவுள் அல்ல. நம்முடைய துன்பத்தை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய கடவுள் அல்ல. இஸ்ராயேல் மக்களுடைய துன்பத்தை நான் பார்த்தேன், அவருடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவரை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன் என்று சொன்ன கடவுள், அந்த கடவுளுடைய மகன் இதோ நற்கனை வடிவில் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை, உங்கள் வேதனையை, கஷ்டத்தை போக்க ஆண்டு வந்திருக்கிறார். எனவே கவலைப்படாதே என் மகனே, கவலைப்படாது என் மகளே, ஆண்டவர் இன்று உன்னை தொடக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நம்முடைய கடவுள் ஜெபித்தாலே சுகம் கொடுப்பார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே.
கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பிரியமானவர்களே, தொட்டுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று அல்ல, நம்முடைய கடவுள் தொடாமலே விசுவசிப்ப பேறு பெற்றுன்னு சொன்ன கடவுள். அதனால் நீங்கள் ஜெபித்தாலே ஆண்டோடைய வல்லமை, நீங்கள் நம்பினாலே ஆண்டோடைய வல்லமை உங்களை வந்து சேரும். ஒரு நிமிஷம் கடவுளிடம் உங்களுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வேண்டுதலை ஒப்புக்கொடுங்கள். நம்பிக்கையோடு நான் சொன்னது போல டேக் எஃபர்ட் டு ப்ரை. ஜெபிப்பதற்குண்டான முயற்சி எடுத்தாலே போதும், ஆண்டவருடைய முயற்சிக்கு பலன் கொடுப்பார். இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய கடத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த மே மாதம் பல்வேறு காரியங்கள் நீங்கள் எடுக்கலாம், பல்வேறு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம், பல்வேறு முயற்சிகள், அடுத்த ஆண்டுக்குண்டான பிள்ளைகளுடைய படிப்புக்குண்டான காரியங்கள் நீங்கள் முன்னெடுக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரம், ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம். முழந்தால் படியிடுவோம், மாண்புமிகு கீதம் பாடி ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம்.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.